நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம்: இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள்: வேறு கட்சியை சேர்ந்தவர்களை மனம் மாற்றி இழுக்காதீர்கள். தமிழக அமைச்சர் பங்கேற்ற விழாவில் அதிமுக அன்பழகன் பேச்சு. நீங்கள் சரியாக நடத்தினால் அவர்கள் ஏன் எங்களிடம் வருகின்றனர்? ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி அவர்கள் வருகின்றனர். அன்பழகன் பேச்சுக்கு மேடையிலேயே பதிலளித்து அமைச்சர் ஆனந்த். மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை போலீசாரிடம் ஒப்படைத்த மீனவர்கள். இனி விரிவான செய்திகள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றி தாவேக்காவில் இணைக்காமல் இருக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் அமைச்சர் ஆனந்திற்கு மேடையில் வேண்டுகோள் விடுத்த நிலையில், நீங்கள் சரியாக இருந்தால் அவர்கள் ஏன் இங்கு வரப்போகிறார்கள் என்றும் ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி வருகிறார்கள் என தமிழக அமைச்சர் ஆனந்த் கலகலப்பான தனது பேச்சால் பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரி அமலோர் போகும் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தங்கம், வெள்ளி பதக்கம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. முதல்வர் பிரிட்டோ வரவேற்றார். முதுநிலை முதல்வரும் பள்ளி தாளாளருமான லூர்துசாமி முன்னிலை வகித்தார். புதுச்சேரி தற்காலிக சபாநாயகரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக தலைமை உரையாற்றிய அன்பழகன், அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து வருவதை மறைமுகமாக கண்டித்தும் அதுபோல செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். மேலும் 5 முறை எம்எல்ஏவாக இருக்கிறேன். பதவிக்காக மற்றொரு கட்சிக்கு செல்ல மாட்டேன். உயிருள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன். என் கட்சியின் மீது அந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறேன். மேலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளார்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் நீங்கள் புசி ஆனந்த் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றார். இன்னைக்கு நான் கூட 17 வயசுலேருந்து இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறேன். என்னை ஆளாக்கினது அதிமுக, அடையாளம் காட்டுறது அதிமுக, வளர்த்தது அதிமுக, வளர்த்து கொண்டு இருப்பது அதிமுக. என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஓடணும் போகணும்லாம் இல்லை. அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலரை ஏதாவது ஒன்று சொல்லி வேற கட்சிக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்று. எப்படி என்னுடைய தம்பி ஆனந்துக்கு விசுவாசம் என்று ஒன்று இருந்ததால இன்றைக்கு இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு வந்தாரோ, அதை மாதிரி பிற கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பதிலளித்த அமைச்சர் புசி ஆனந்த் பேசுகையில், அப்படி வருபவர்கள் எந்த இடம் நல்ல இடம் என்பதை அறிந்து அவர்கள் வந்துள்ளனர். நீங்கள் சரியாக இருந்தால் அவர்கள் ஏன் இங்கு வரப்போகிறார்கள்? ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி வருகிறார்கள். அதனால் வரவேற்கிறோம். தமிழகத்தில் எந்த ஒரு ஊழல் இல்லாமல் 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கும். 5 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் ஆனாலும் தளபதி விஜய் தான் தமிழகத்தின் முதல்வர்.
தீநகர் சட்டமன்ற தொகுதியில் 4 நாட்கள் தான் ஓட்டு கேட்டேன். எனக்காக யாரும் ஓட்டு போடவில்லை. எல்லாம் விஜய்க்காக தான் விழுந்த ஓட்டுதான். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடரும். 5 வருடம் மட்டுமல்ல, இன்னும் 15, 20 வருடம் விஜய் தான் முதல்வர். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த என்னை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் விஜய். எனக்கு கிடைத்துள்ள புகழ், கைத்தட்டல் எல்லாம் விஜய்க்காகத்தான் என்றார். பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுதுல்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள்கிட்ட வராங்க. நான் எல்லாம் மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைப்பு. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த நிர்மல் விஷ்ணு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 5ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மகாபலிபுரம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது வலையில் பழங்கால கற்சிலை ஒன்று சிக்கியது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் உடனடியாக கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் திரும்பிய விசைப்படகை கிராம பஞ்சாயத்தினர், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஆய்வு செய்தனர். பின்னர் மீட்கப்பட்ட கற்சிலையை கைப்பற்றி காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் பூஜாவிடம் ஒப்படைத்தனர். முதற்கட்ட ஆய்வில் சிலையின் தலையின் மேற்பகுதியில் பாம்பு வடிவமும் 4 கரங்களும், கீழ்ப்பகுதியில் யானை உருவம் செதுக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இது பழங்கால விஷ்ணு சிலையாகவோ அல்லது பல்லவர் கால சிற்பக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட தொன்மையான கற்சிலையாகவோ இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சிலையின் காலம், வரலாற்று பின்னணி மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் குறித்து தொல்லியல் துறை மூலம் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உலக அளவில் சக்தி வாய்ந்த தலைவராக பாரத பிரதமர் மோடி திகழ்ந்து வருவதாக முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா புகழாரம். கர்நாடகாவில் குடிநீர் பிரச்சினை நிலவும் காரணமாக காவிரியில் நீர் திறக்க முடியாத நிலை உள்ளதாகவும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா சாமி தரிசனம் மேற்கொண்டார். அதிகாலை திருநள்ளாறு கோவிலுக்கு வருகை தந்த முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா ஸ்ரீ சனி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் பங்கு கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா கூறியதாவது: 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது 93வது வயதில் திருநள்ளாறு கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளதாக கூறினார். இந்தியாவில் தற்போதைய அரசின் செயல்பாடு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடா, தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் மிகவும் வலிமையான தலைவராக திகழ்வதாக தெரிவித்தார். பொருளாதார பிரச்சினை மற்றும் தற்போது அமெரிக்க, இஸ்ரேல் இடையிலான ஓர் பதற்றமான சூழ்நிலையை சிறப்பாக கையாண்டு இந்தியாவில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல்வர் விஜய் அரசு குறித்த கேள்விக்கு அடித்தட்டு மக்கள் முதல் இளைஞர்கள், பெண்கள் என பலதரப்பு மக்களும் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக முதல்வர் அரசியல் அனுபவம் இல்லாத நிலையிலும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூரில் தமிழக முதல்வர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிர்ந்த சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் தந்தது என அவர் கூறினார். காவிரி நீர் பிரச்சினை குறித்து எழுப்பிய கேள்விக்கு, காவிரி நீர் பிரச்சினை அல்ல, கர்நாடகா மாநிலம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு நிலை வருவதாகவும், குறிப்பாக பெங்களூர், கோலார் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு
குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் கர்நாடக மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாகவே காவிரியில் நீர் திறப்பதில் சிரமம் உள்ளதாக அவர் கருத்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி அமெச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி அமெச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகாவை சேர்ந்த 13 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் புதுவையை சேர்ந்த அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சி தலைவர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதில் செயலாளர் கோபு, துணைத் தலைவர் முத்து கேசவலு, கர்நாடக செயலாளர் சதீஷ், இன்டர்நேஷனல் பாக்ஸர் தனஞ்சயன், எல்ஜிகே பொது செயலாளர் துரைசாமி மற்றும் அமெச்சூர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சந்திப்பில் வட மாநிலத்தை சேர்ந்த சிலர் இங்கு தங்கி கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கண்காணித்ததில் வட மாநிலத்தை சேர்ந்த 3 நபர்கள் அங்கு சந்தேகத்திற்கு இடமான நிலையில் நின்று கொண்டிருந்த பொழுது அவர்களை அழைத்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அரவிந்த் குமார், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாச்சா ராஜி என்கிற முகமது, பெங்களூரை சேர்ந்த சந்தோஷ் எனவும் இவர்கள் வட மாநிலத்தில் இருந்து கஞ்சா எடுத்து வந்து புதுச்சேரியில் சிலருக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 3 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கானது கடந்த 3 வருடங்களாக புதுச்சேரி 3வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் அனைத்து சாட்சியங்களும் விசாரித்த நீதிபதி கோதண்டராஜ் கஞ்சா விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அரவிந்த் குமார், சாச்சா ராஜி, சந்தோஷ் ஆகிய மூவருக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து மூவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். அதிகார குவிப்பும் ஜனநாயக சிதைவும். புதுச்சேரி அமைச்சரவையின் இலாகா விவகாரம் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் எழுப்பும் கேள்விகள். புதுச்சேரி அரசியலில் அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் இலாகா ஒதுக்கீடு தொடர்பான விவகாரங்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. முதலமைச்சர் அனைத்து துறைகளையும் தன்வசம் வைத்துக் கொள்வதில் தவறில்லை என சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் தெரிவித்த கருத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஜனநாயக கட்டமைப்பின் உயிர் நாடிகளாக அதிகார பகிர்வு, கூட்டு பொறுப்பு, பொறுப்பு கூறல் ஆகியவை கருதப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் அவர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பது இந்த அடிப்படை தத்துவங்களுக்கு முரணானது என்று அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புதுச்சேரி தற்போதைய நிர்வாக சூழல் குறித்து எழுந்துள்ள முக்கிய விமர்சனங்கள். தனி நபராக 35க்கும் மேற்பட்ட துறைகளின் ஆயிரக்கணக்கான கோப்புகளை நிர்வகிப்பது நிர்வாக செயலின்மைக்கு வழிவகுக்கும். நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாமல் தற்காலிக தலைவரை வைத்தே அவை நடத்தப்படுவது ஜனநாயக மாண்புகளுக்கு இழுக்கு என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அமைச்சர்கள் பதவியில் இருந்தும் துறையில்லா அமைச்சர்களாக இருப்பது கொள்கை முடிவுகளை எடுப்பதில் பெரும் சுணக்கத்தை ஏற்படுத்துகிறது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அதிகாரம் ஒருவரிடம் மட்டும் குவிவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எனப்படும் தணிக்கை மற்றும் சமநிலை அமைப்பை சிதைக்கும். இது வெளிப்படைத்தன்மையை பாதிப்பதுடன் ஊழலுக்கும் வழிவகுக்கும் என எச்சரிக்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அதிகார குவிப்பிற்கு வக்காலத்து வாங்கக்கூடாது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஜனநாயக மரபுகளை மீறி சட்டப்பேரவை செயலற்ற நிலையில் வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வலியுறுத்தும் எதிர்க்கட்சிகள்
அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆட்சியில் பங்கெடுத்து பொதுமக்களின் தேவைகள் நிறைவேற்றத்தான். எனவே முதலமைச்சர் உடனடியாக அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கி நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் மீதான அக்கறை கொண்டவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. மாணவர்களின் குரல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாணவர் நலன் வலியுறுத்தல். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தாகூர் நகரில் உள்ள டான் போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு நடைபெறாத வகையில் வலுவான மற்றும் பொறுப்புள்ள தேர்வு நடைமுறைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போட்டித் தேர்வு வினாத்தாள்களை திட்டமிட்டு திருடுதல், கசிய விடுதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற மாணவர் விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளி கும்பல்கள் குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் MP, மாநில பொதுச் செயலாளர் தனுசு, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வினோத், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சமீர், ஹரிஷ், ஜெய், தட்டாஞ்சாவடி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், NSUI மாநில தலைவர் ஹர்ஷவர்தன், புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், தட்டாஞ்சாவடி மகளிர் காங்கிரஸ் பிரதிநிதி உஷாராணி, தேவதால் தலைவர் வீரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். தட்டாஞ்சாவடி மகளிர் காங்கிரஸ் பிரதிநிதி உஷாராணி, சேவாதள் தலைவர் வீரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் புதிய அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் ஜூலை 13ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் CPIM தேசிய குழு உறுப்பினருமான K. லாசர் தலைமையில் திருநள்ளாறு, நெடுங்காடு, அம்பக்கரத்தூர், கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பிரச்சாரத்தின் போது புதிய அரசாணையால் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் நோக்கம் சீர்குலையும் அபாயம் உள்ளதாக பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் புதிய அரசாணை திரும்ப பெறவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. வரும் ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று போராட்டத்தை வெற்றியடை செய்யுமாறு பிரச்சார குழுவினர் அழைப்பு விடுத்தனர். மறைந்த காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் PK தேவதாஸ் 30வது நினைவு அஞ்சலி நிகழ்வு விழாவில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, இந்திரநகர் பொறுப்பாளர் ராஜாகுமார் உள்பட நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளரும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சீனியர் துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் PK தேவதாஸ் அவர்களின் 30வது நாள் நிகழ்வு காமராஜர் நகர் தொகுதி 45 அடி ரோடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் NRK என்கிற N. ராஜாகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜ்பவன் தொகுதி வழக்கறிஞர் மருதுபாண்டியன், வழக்கறிஞர் பிரதேஷ் இருதயராஜ், வழக்கறிஞர் தமிழறிஞர் கோவிந்தராஜ், தவளக்குப்பம் திருமுருகன் மற்றும் தேவதாஸ் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செய்து அன்னதானம் செய்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மகாத்மா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தட்டாஞ்சாவடி வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, தொழிற்சங்க நிர்வாகி வாழமுனி, காங்கிரஸ் நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், திருவள்ளுவன், மோகன்தாஸ், மேகநாதன், குருசாமி,
மகிழா காங்கிரஸ் நிர்வாகி உஷாராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வேறு கட்சியை சேர்ந்தவர்களை மனம் மாற்றி இழுக்காதீர்கள். தமிழக அமைச்சர் பங்கேற்ற விழாவில் அதிமுக அன்பழகன் பேச்சு. நீங்கள் சரியாக நடத்தினால் அவர்கள் ஏன் எங்களிடம் வருகின்றனர்? ஊழல் இல்லாத இடத்தை நோக்கி அவர்கள் வருகின்றனர். அன்பழகன் பேச்சுக்கு மேடையிலேயே பதிலளித்து அமைச்சர் ஆனந்த். மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலை போலீசாரிடம் ஒப்படைத்த மீனவர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.